விருட்சக ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. 2024 ஜூன் மாதம் இந்த விருட்சக ராசி நண்பர்களுக்கு கிடைக்கப் போகும், நடைபெறப் போகும் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, முன்னேற்றமான விஷயங்கள் என்ன, முன்னேற்றத்தை தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற அதீதமான சுப பலன்களை பற்றி நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி புதிதாக பார்ப்பவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இந்த ஜூன் மாதத்தில் விருச்சக ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ராசிக்கு 4 சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று பலமுடன் இருக்கின்றார். ராசிக்கு 5 ராகுவும் கூடவே அன்றைய கோச்சார சந்திரன் இருவரும் இணைந்து மீன ராசியில் இருக்கின்றார்கள். ராசிக்கு 6ஆம் இடம் மேசத்தில் உங்கள் ராசி அதிபதியும் 6ஆம் இடத்து மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையுடன் இருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடம் ரிஷபத்தில் உங்கள் ராசிக்கு தனகாரகன் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 7ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கின்றார். இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரனும் பலம் பெற்று ஆட்சி பலத்துடன் குருவுடன் இணைந்து நிற்கின்றார்கள். அசுரகுருவும் தேவகுருவும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீதமான முன்னேற்றத்தை தருவார்கள் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். மற்றும் புதன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது பகவான். இது இந்த 2024 ஜூன் மாத கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்பினால் ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களாக எங்களுக்கு என்ன நல்ல பயன், என்ன நல்ல பலன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல நேரம், நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு கிடைச்சா நான் எந்த வழியிலையாவது நான் முயற்சி செஞ்சு முன்னேற தயாராக இருக்கேன், அதற்கான நேர காலம் தான் எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி வாய்ப்புக்காக, நல்ல நேரத்திற்காக காத்துருக்கிறவர்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பான நேரம். நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புக்கான நேரம் தான் இந்த நேரம். அதை அடித்து சொல்ல முடியும். ராசிக்கு 7 குரு 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தில், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை, 9ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை. ஆக இதிலேயே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரவங்க, இந்த விருச்சிக லக்னத்துக்காரவங்க தன்னுடைய முயற்சியின் மூலயமாக எதிலும் முயன்று வெற்றி பெற்று லாபத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதான் இந்த குருவினுடைய பார்வை. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரு பார்வை எனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எதுலையுமே எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்போ உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய லாபத்தை அடையக்கூடிய நோக்கோடு நீங்கள் உங்கள் முயற்சியை நல்வழியில் செலுத்துங்க. உங்களை நீங்களே தைரியப்படுத்தி, தன்னம்பிக்கைப்படுத்தி, ஆசுவாசப்படுத்தி கிளம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதற்கான நேரம் தான் இந்த நேரம். புரியுதுங்களா? முழுமையான லாபம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. இந்த குரு பயிற்சி, குரு பார்வை 100% உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ இதுவரைக்கும், கடந்த மாதங்களில் இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சி பண்ணியும் கூட நிறைய தடை தாமதங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் தோல்வியிலே தான் இருக்குது. இன்னும் நான் செய்யக்கூடிய திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் தடை தாமதத்தோடு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் பல வழியில் நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டேங்குது. எடுத்ததுலையெல்லாம் நான் பின்னடைவை தான் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த குரு பார்வை உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற அந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் திசையோ புத்தியோ, அதாவது விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்து, விருச்சிக ராசியாக இருந்து, அதிலிருந்து 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது குரு பகவானுடைய திசையோ தசா புத்தியோ அல்லது 9ஆம் அதிபதியினுடைய தசையோ தசா புத்தியோ நடந்து கொண்டு இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜென்ம ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சிறப்பான நல்ல பலன்களை இந்த நேரத்தில் அவங்க கொடுக்க கடமைப்பட்டிருப்பாங்க. அப்போ ராசி பலன்
அப்படிங்கிறது வந்து 50%. சுய ஜாதக பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு 50%. ஆக இந்த குரு பயிற்சி, குரு பார்வை அப்படிங்கிறது வந்து 100% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்குது இந்த ஜூன் மாதத்துல. அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதியில உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மேச ராசியில ஆட்சி பெற்று பலமா இருக்க போறார். இந்த மேச ராசி உங்களுக்கு நோய் எதிரி கடன் ஸ்தானம். அப்ப எந்தெந்த பிரச்சனைகளில் எல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ, இக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான பிரச்சனைகள், அதாவது உத்தியோகத்துல பிரச்சனை, கண்டிப்பா கடன்ல பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, சென்ற இடங்கள்ல எல்லாம் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பேசினாலும் ஆப்போசிட்ல வந்து என்ன ஒரு மாதிரியாக தான் நினைக்கிறாங்க. நான் பேசுறதை யாருமே ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை எதிர்ப்பதமாக தான் எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால நான் வந்து என்னுடைய மனசு மிகவும் பாதிக்கப்படுது. அப்ப எனக்கு ஒரு தைரிய வீரிய குறைபாடு வருது. அப்படிங்கிறதால எனக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல உங்க ராசியாதிபதி, லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது இதுக்கு நேர் ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படின்னு கேட்டா, அப்ப இந்த இடத்துல வந்து உங்க தைரியம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வரும். அப்ப எதையுமே துணிச்சலா செய்யணும் அப்படிங்கிறத. அப்ப எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி இருப்பார்கள். உங்களை விட்டு நீங்கி இருப்பார்கள். உங்களுக்கு கெடுபலன்கள் தராது அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஆனாலும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிறதுனால உடல் ரீதியாக கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளுக்கான அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இடையில இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு வந்து அந்த கல்வியில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படின்றது தான். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்துல வந்து அர்த்தாஷ்டம சனி வேலை செஞ்சாலும் இந்த 6ஆம் இடத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. இதன் மூலயமா இங்க இருக்கிற பிரச்சனைகள் அங்க கொஞ்சம் சால்வ் ஆகும். அதனால வந்து இந்த நேரங்களில் ஒரு கடன் வாங்கி கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறத விட உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து இந்த காலகட்டத்தில் வரும். அது உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றுறது, எப்படி நிதிநிலையை சரி பண்ணக்கூடிய இது அப்படிங்கிறது வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற நிபுணத்துவ யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? அந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிபுணத்துவத்தை தரக்கூடியது. அசுரகுருவும் தேவகுருவும் இணைந்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர்கள். அப்ப இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா 6ஆம் இடம் கண்டிப்பாக வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். அப்ப 6ஆம் இடத்தினுடைய கிரகம் என்ன? அதாவது சுப கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக ஆப்போசிட்டான மைனஸான பிரச்சனை தான் தரும். ஆனால் செவ்வாய் ஒரு பாப கிரகம் என்பதால் பிளஸ்ஸான விஷயத்தை தான் தரும். அப்போ இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் எதிரி கடன், உழைப்பில் இருக்கிற பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வருமான குறைபாடுகள் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் சரி செய்வார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு திடீர்னு சொல்லி ஒரு முன்கோபம் வரும். அதாவது ஒரு குருட்டு தைரியம் வரும். அப்போ துணிச்சலாக இறங்கணும் அப்படின்றத வந்து அதுலேயும் பார்த்து கவனமாக இறங்கணும் அப்படிங்கிறது தான். இந்த செவ்வாய் வந்து எதுலேயுமே ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் செய்யக்கூடியவர். அதாவது என்னன்னு கேட்டால், கோபத்தில் டக்குன்னு ஒருத்தன் நம்ம கூட சண்டைக்கு வராங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள வந்தவொடனே என்னன்னு கேட்க மாட்டான், அடிச்சுட்டு கேட்கறது. அந்த மாதிரி உங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து தான் அந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து உங்கள் உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தைரியமாக இருக்கும். அதன் மூலயமா வருமானம் அப்படிங்கிறது தைரியமாக நல்ல வருமானமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதில் வந்து தான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதாவது நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நிலையில் இருக்கும். 5ஆம் இடத்தில் ராகு, இது போட்டி பந்தயங்களை சொல்லுகின்ற இடம், மனநிலையை சொல்லுகின்ற இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம். அப்போ இந்த ராகுவினால் என்ன கிடைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, வில்லங்கங்கள், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளால் நமக்கு வந்து மன உளைச்சலாகவே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே மன உளைச்சலை தரும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மன உளைச்சலை தரும்.
போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்ட வெற்றி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுனால மனநிலைகள் நமக்கு சரியில்லாமல் இருக்கும். ஆனாலும் 5ஆம் இட ராகு இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல பலனை கொடுப்பார். எப்படி? ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுப்பார். ஆனாலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குலதெய்வ வழிபாட்டில், புத்திரஸ்தானங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு லேட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கும். அங்கே கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்குவார். அதனால் அதில் எப்போவுமே தடை தாமங்கள். ஏன்னா வந்து சனி பகவான் வேறு தடை தாமத்தில் இருக்கிறார். ஆனாலும் சொந்த வீடு முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு நடக்கக்கூடியது. ஏன்னா வீடு வண்டி வாகனங்களுடைய அதிபதி அவர் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். புரியுதுங்களா? அதேமாதிரி முன்னோர்கள் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வில்லங்கங்கள் இருந்து அது நடந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த ராகுவினால் நடக்கக்கூடியது. ஆனாலும் அதை தாண்டி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பாதையில் வந்து ராகு பகவான் இருக்கின்றதுனால கண்டிப்பாக போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன், புதன், சூரியன் இவர்கள் 7ஆம் இடத்திலிருந்து பேச்சாகி ஆட்டோமேட்டிக்காக 8 அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. அப்போ 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தொழில்காரகன் 8இல் மறைவார். 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 8இலே இருப்பார். அவர் லாபாதிபதி 8இலே இருப்பார், அவரும் மறைவார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவரும் 8இல் மறைவார். ஆக சம்பாத்தியக்காரகன், புத்திக்காரகன், களத்திரக்காரகன் இந்த மூவரும் 8இல் மறைவதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார்கள். அப்போ களத்திரத்தின் மூலமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். அப்போ நீங்கள் இந்த நேரங்களில் கொஞ்சம் உங்களுடைய மனைவிக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய, அதாவது வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். மருத்துவ செலவுகள் அதன் மூலமாக ஏற்படும். உங்களுடைய மைண்டை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணும். என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணும். அது வந்து உங்களுடைய புத்திகாரகன் அவர் அஷ்டமஸ்தானத்தில் லாபாதிபதி. அப்போ லாபங்களில் வந்து நம்ம எதையெல்லாம் லாபத்தை முன்னோக்கி செய்கின்றோமோ அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வேலை ஸ்தானாதிபதி தொழில்காரகன் 8இல் மறைகின்ற பொழுது அதற்கப்புறமா ஒரு புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஆக நீங்கள் என்ன செஞ்சாலும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் உங்கள் தேவைகளில் எல்லாம் என்னென்ன இருக்குதோ அதை இந்த இடத்துல நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் 1லிருந்து 15ஆம் தேதி வரை மிக சிறப்பான நற்பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 5இல் ராகு இருக்கின்ற பொழுது அந்த கல்வியில் கொஞ்சம் தடை தாமங்களை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ராகு வந்து காதல் ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் அந்த காதல் டைவர்ட் அப்படின்ற பிரச்சனை கொண்டு போய் மாட்டி விட பார்ப்பார். அதனால் வந்து நீங்கள் எதிர்பாலினத்தவரின் மீது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. திடீர்னு மனசை பறி கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு எங்கே பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கல்வியில் கொண்டு போய் கை வைக்கும். அப்போ கல்வி தடை தாமதம் ஏற்பட்டு அந்த பட்டம் பதவிகளை நீங்கள் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் 6இல் செவ்வாய் இருப்பது அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்குள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், வெற்றி உண்டு. அதே மாதிரி அரசுத்துறை சார்பாக எந்தெந்த முயற்சிகள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் 15ஆம் தேதி வரைக்குள் சிறப்பான நல்ல பலன்களை கிடைக்கும். அதே மாதிரி வருவாய்த்துறையில் இருக்கின்றவர்கள், எக்கனாமிக்ஸில் இருக்கிறவங்க, அந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த புதன் சிறப்பான பலனை தருவார். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேல் இவர்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்வதால் கொஞ்சம் பலன்களை மாறுபட்டு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் கேது, 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் லாபம் தரும் அப்படிங்கிறத விட அதில் பாப கிரகங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். இந்த 11ஆம் இட கேதுவால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பார்கள். வம்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள். அப்போ லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் எந்தெந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ, எந்தெந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் முன்னேறி போகணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன சுபகாரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ, அதாவது திருமண விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் இந்த ஜூன் 15ஆம் தேதி வரை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த காரியங்கள்
தடை தாமதம் இன்றி நடந்து உங்களுக்கு சிறப்பான முடிவை தரும் அப்படிங்கிறது தான். ஆக இந்த 7ல் குரு பகவான் இருப்பது என்பது கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு பலன் இருக்குது. அந்த விதத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ குரு பகவான் மட்டுமே இந்த வருடம் முழுவதும் உங்களை கட்டி காப்பாற்றுகிறவர் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. ஆனாலும் அப்பைக்கப்போ மாதம் கிரகங்கள் பேச்சின் அடிப்படையில் சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த ஜூன் மாதத்துக்கு வந்து 1 to 15ஆம் தேதி வரை சிறப்பான பலன்கள் இருக்கும். 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பலன்களில் மாறுபட்டு இருக்கும். அதாவது வண்டி வாகனங்கள் இதிலெல்லாம் பயணிப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். இந்த 6ல் செவ்வாய் அப்படிங்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சூரனை வென்ற இடம் திருச்செந்தூர். ஆக நீங்கள் உங்களுக்கு உள்ள எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு எதிராக இருக்கும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், அந்த திருச்செந்தூர் முருகனை அந்த ஸ்தலத்தில் சென்று வழிபட்டு வந்தால் மேலும் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரே சிறப்பு ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமே. ஆக விருச்சிகராசி நண்பர்களே, ஒருமுறை இந்த மாதத்தில் ஒருமுறை நீங்கள் அந்த திருச்செந்தூர் கோவில் சென்று முருகப்பெருமானை வணங்கி வந்துவிட்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் தொட்டதில் எல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்கள் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.